நான் சட்டப்பிரகாரம் நடவடிக்கை எடுப்பேன். சட்டத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக். நவீன் ஸ்டாக்ஸ் வித் சிபி நவீன், பொலிட்டிக்கல் அண்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். செல்வ பெருந்தகையை பற்றி ஒரு குற்றச்சாட்டு வந்து சவுக்கு சங்கர் வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டு செல்வ பெருந்தகையை டிஸ்டர்ப் பண்ணலை அப்படின்னா ஏன் அவர் கட்சியை சார்ந்த ஒரு பெண் வழக்கறிஞர் 50 பேர் துப்புரவு தொழிலாளர்கள் என்ற பெயரில் ஒரு வீட்டுக்குள்ளே போய் மலத்தெல்லாம் வந்து உள்ளே விட்டெறிஞ்சு ஒரு நேஷ்னல் நியூஸாக இருக்குது, தமிழ்நாட்டுக்கு ஒரு கேவலமான ஒரு பெயரை தான் வந்து கொடுத்துருக்கு. இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் லைவ் போடுறாங்க. அந்த சோஷியல் மீடியா லைவ் போட்ட பேஜில் தான் திரு செல்வ பெருந்தகை அவர்களை வந்து புகழ்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் கூறிய அந்த பெண்மணி, அந்த வக்கீல் இருக்காங்களே, அந்த பெண்மணி வந்து அண்ணன், எனது கடவுளே அப்படின்லாம் சொல்லி அந்த பேஜில் ஆல்ரெடி இருக்குது. திரு செல்வ பெருந்தகை வந்து இன்டர்வியூவில் சொன்னார், அந்த போன லேடியில் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்களும் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் காங்கிரஸில் உறுப்பினர் கார்டு தான் கொடுக்க சொல்லுங்கள். உறுப்பினர் கார்டு அவங்க காங்கிரஸில் இருக்கான்னு கொடுக்க சொல்லுங்கள். நான் எப்படி எடுக்க முடியும்? அதை தான் சொல்கிறேன், நீதிமன்றத்தில் கொடுக்க வேண்டியதானே. நீதிமன்றத்தில் போய் கொடுங்க, வழக்கு தொடருங்க. இதெல்லாம் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க. யாருங்க அது காங்கிரஸில் இருந்து எங்கள் பார்ட்டி உறுப்பினரா? கார்டை காமிக்க சொல்லுங்கள். ஸோ அதனால் பண்ணுற தப்பையும் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து அது எங்களை கை காமிச்சு நீங்கள் பாருங்கள் மக்களே, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே தெரியுது பாருங்கள், தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும்னு சொல்லாதீங்க. மிஸ்டர் செல்வ பெருந்தகை அவர்களே, தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்ருக்காங்க. அதே தான் நாங்களும் சொல்கிறோம், தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்ருக்காங்க. இப்போது இந்த வீடியோ பார்க்குற தமிழ்நாட்டு மக்கள் அவசரம் நியாயமாக இருக்கா அப்படின்றத என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ see you in the next video. Love you all. Take care. Bye-bye.